ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி டெய்லி டாப் 10 வீடியோஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேர்ல்டுலேயே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க டாப் 10 மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கார்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாம் இந்த வீடியோவில் காரோட ஸ்பெசிஃபிகேஷனை டோட்டலாக 5 பார்ட்டாக பிரிச்சுக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா காரோட காஸ்ட்டு, அதுக்கப்புறமா அதில் என்ன இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க, தேர்டு அதோட மேக்ஸிமம் பவர் அவுட்புட், ஃபோர்த் அதோட பீக் டார்க் வேல்யூ, ஃபிஃப்த்து 0 to 100 km/h எத்தனை செகண்ட்ஸில் ரீச் ஆகுதுன்னு மொத்தமாக பார்க்க போகிறோம். 10th பிளேஸில் இருக்க காஸ்ட்லியஸ்ட் கார் எதுனா பகானி யூரியா இமோலா 2021 மாடல் தான். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44 crores. அது கூடவே இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 6 liter ட்வின் டர்போ சார்ஜ்டு V12 இன்ஜின் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 827 bhp. இதோட பீக் டார்க் பார்த்தீங்கன்னா 1100 nanometer. அது கூடவே இது பார்த்தீங்கன்னா 0 to 100 km/h 2.5 செகண்ட்ஸில் ரீச் பண்ணிடும். இதை பார்த்தீங்கன்னா டோட்டலாக 13 யூனிட்ஸ் தான் மேனுஃபேக்சரே பண்ணி முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 9th பிளேஸில் இருக்க காஸ்ட்லியஸ்ட் கார் எதுனா புகாட்டி டிவோ 2020 மாடல் தான். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 crores. அது கூடவே இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்ஜின் என்னதுன்னா 8 liter குவாட் டர்போ சார்ஜ்டு W16 இன்ஜின் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 1500 bhp. அது கூடவே இதோட பீக் டார்க் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1600 nanometer. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா 0 to 100 km/h 2.4 செகண்ட்ஸில் ரீச் பண்ணிடும். இதை டோட்டலாகவே 40 யூனிட்ஸ் தான் மேனுஃபேக்சரே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 8th பிளேஸில் இருக்க எக்ஸ்பென்சிவ் கார் எதுனா எஸ்பி ஆட்டோமோட்டிவ் கயோஸ் 2021 மாடல் தான். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 53 crores. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா 4 liter ட்வின் டர்போ சார்ஜ்டு V10 இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 2048 bhp. அது கூடவே இதோட பீக் டார்க் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1388 nanometer. இதில் பார்த்தீங்கன்னா 0 to 100 km/h 1.5 செகண்ட்ஸில் ரீச் பண்ணிடலாம். இது கூடவே இதை பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100 யூனிட்ஸ் தான் மேனுஃபேக்சரே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 7th பிளேஸில் இருக்க காஸ்ட்லியஸ்ட் கார் எதுனா பகானி யூரியா கொடலங்கா 2022 மாடல் தான். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 61 crores. அது மட்டும் இல்லாமல் இதோட யூஸ் பண்ணியிருக்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா 6 liter ட்வின் டர்போ சார்ஜ்டு V12 இன்ஜின் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 840 bhp. அது மட்டும் இல்லாமல் இதோட பீக் டார்க் பார்த்தீங்கன்னா 1000 nanometer. இதில் பார்த்தீங்கன்னா 0 to 100 km/h 2.8 செகண்ட்ஸில் ரீச் பண்ணிடலாம். அது கூடவே இது டோட்டலாக 5 யூனிட்ஸ் தான் மேனுஃபேக்சரே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6th பிளேஸில் இருக்க காஸ்ட்லியஸ்ட் கார் எதுனா புகாட்டி சென்டோ டிசிங்கிற இந்த கார் தான். இது கிட்டத்தட்ட 74 crores செலவு பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்ஜின் என்னதுன்னா 8 liter குவாட் டர்போ சார்ஜ் W16 இன்ஜின் தான். இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 1578 bhp. அது மட்டும் இல்லாமல் இதோட பீக் டார்க் பார்த்தீங்கன்னா 1600 nanometer. இது பார்த்தீங்கன்னா 0 to 100 km/h 2.4 செகண்ட்ஸில் ரீச் பண்ணிடும். அது கூடவே இந்த காரை டோட்டலாக 10 யூனிட்ஸ் தான் மேனுஃபேக்சரே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5th பிளேஸில் இருக்க எக்ஸ்பென்சிவ் கார் எதுனா புகாட்டி கைரான் ப்ரொஃபிலி 2022 மாடல் தான். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 crores. அது மட்டும் இல்லாமல் இதில் 8 liter குவாட் டர்போ சார்ஜ்டு W16 இன்ஜின் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 1479 bhp. அது கூடவே இதில் பார்த்தீங்கன்னா 1600 nanometerக்கான பீக் டார்க் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 0 to 100 km/h 2.3 செகண்ட்ஸில் ரீச் பண்ணிடலாம். இது டோட்டலாக 2 யூனிட்ஸ் தான் மேனுஃபேக்சரே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 4th பிளேஸில் இருக்க காஸ்ட்லியஸ்ட் கார் எதுனா புகாட்டி லா வென்ச்சூர் நாயர் 2019 மாடல் தான். இது கிட்டத்தட்ட 100 crores செலவு பண்ணி இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. அது கூடவே இது யூஸ் பண்ணியிருக்க இன்ஜின் என்னதுன்னா 8 liter குவாட் டர்போ சார்ஜ் W16 இன்ஜின் தான். இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 1479 bhp. அது கூடவே இதோட பீக் டார்க் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1600 nanometer. இதில் பார்த்தீங்கன்னா 0 to 100 km/h 2.4 செகண்ட்ஸில் ரீச் பண்ணிடலாம். இந்த காரை டோட்டலாக ஒரே ஒரு யூனிட் தான் மேனுஃபேக்சரே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 3rd பிளேஸில் இருக்க காஸ்ட்லியஸ்ட் கார் எதுனா ரோல்ஸ் ரைஸ் வெப்டைல் 2017 மாடல் தான். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா $13 million, அதாவது 107 crores. அது கூடவே இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 6.75 liter ட்வின் டர்போ சார்ஜ்டு V12 இன்ஜின் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 453 bhp. இதோட பீக் டார்க் பார்த்தீங்கன்னா 720 nanometer. அது கூடவே இது 0 to 100 km/h 5.6 செகண்ட்ஸில் ரீச் பண்ணிடலாம். இதை டோட்டலாக ஒரே ஒரு யூனிட் தான் மேனுஃபேக்சரே டோட்டலாக பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு செகண்ட் பிளேஸில் இருக்க காஸ்ட்லியஸ்ட் கார் எதுனா ரோல்ஸ் ராய்ஸ் போட்டைல் 2021 மாடல் தான். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா $28 மில்லியன், அதாவது 232 crores. இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 6.75 லிட்டர் ட்வின் டர்போ சார்ஜ்டு V12 இன்ஜின் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 563 bhp. இதோட பீக் டார்க் பார்த்தீங்கன்னா 850 நானோமீட்டர். அது கூடவே இதோட 0 to 100 km/h 5.8 செகண்ட்ஸில் இது ரீச் பண்ணிடும். இந்த காரை டோட்டலாக 3 யூனிட்ஸ் தான் டோட்டலாக மேனுஃபேக்சரே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்க காஸ்ட்லியஸ்ட் கார் எதுனா ரோல்ஸ் ராய்ஸ் ட்ராப்டெயில் 2024 மாடல் தான். இதோட காஸ்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா $30 மில்லியன், அதாவது 248 crores. இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்ஜின் என்னதுன்னா 6.75 லிட்டர் ட்வின் டர்போ சார்ஜ்டு V12 இன்ஜின் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 593 bhp. அது மட்டும் இல்லாமல் இதோட பீக் டார்க் பார்த்தீங்கன்னா 840 நானோமீட்டர். இது பார்த்தீங்கன்னா 0 to 100 km/h 4.9 செகண்ட்ஸில் ரீச் பண்ணிடும். இந்த கார் டோட்டலாக 4 யூனிட்ஸ் தான் மேனுஃபேக்சரே பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நாலேஜ் அப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங்னு வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.